வெயிட் லாஸ்னு பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து இந்த பீர்க்கங்காய் வந்து அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அந்த பீர்க்கங்காயை வந்து பொரியல் பண்ணிவிடுவேன். அதுலேருந்து தோல் எடுத்து துவையல் வந்து எப்போவுமே பண்ணிவிடுவேன். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இந்த பீர்க்கங்காய். அதை பற்றி டீட்டெயில்டு லாங் வீடியோ வந்து யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன்ல, செக் அவுட் பண்ணி பாருங்கள். முருங்கைக்காயை போட்டு காரக்குழம்பு பண்ணிவிட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா சாதம் வடித்து ஹஸ்பண்ட்க்கு வந்து அதான் லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணேன். தம்பிக்கு வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சேமியாவும் அது கூட வந்து பச்சை சட்னியும் பண்ணியிருந்தானே, அது கூட கொஞ்சம் கார சீவு வச்சு அவனுக்கு வந்து பேக் பண்ணி அவரை வந்து அடிச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறமா அந்த பீர்க்கங்காய் தோலில் உள்ள அந்த தோலை வச்சு துவையல் வந்து பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இதோட டீட்டெயில்டு வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது, செக் அவுட் பண்ணி பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா டசானா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்து வந்திருந்தாங்க. தம்பி அவங்க கூட வந்து விளாண்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறமா வெயிட் லாஸ்க்கு இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிச்சயம் ஈஸியாக ஹாப்பியாக வந்து நம்மளால் வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.